மீனு ஒரு வறுமையான குடும்பத்தை சேர்ந்தவள். ஆனால் அவளுடைய சிறு சிறு சந்தோஷங்கள் அவளுடைய வறுமையை ஒரு பொருட்டாகவே நினைக்க வைப்பதில்லை. மீனுவுக்கு படம் வரைவது என்றால் உயிர். மற்றவர்களுக்கு சின்ன சின்ன உதவிகளை செய்வது அவளுக்கு பெரிய மகிழ்ச்சி. நன்றாக படிக்கவும் செய்வாள். அதாவது கடின உழைப்பாளி மற்றும் புத்திசாலி. ஆனால் அவள் விரும்பியது போல அவளுக்கு எந்த பெரிய சந்தோஷமும் கிடைத்துவிடவில்லை. ஒரு நாள் அவளுடைய தம்பிக்கு மிகவும் உடல்நிலை சரியில்லாமல் போனது. துரதிர்ஷ்டவசமாக அவளுடைய தம்பி அந்த நோயினால் இறந்துவிட்டான். அந்த துயரிலிருந்து அவளால் மீளவே முடியவில்லை. அந்த துயரத்திற்கு பிறகும் மீனு படம் வரைவதிலும் படிப்பிலும் கவனம் செலுத்த முயன்றாள். ஆனால் அவளால் அந்த இழப்பின் வலியிலிருந்து முழுமையாக மீண்டு வர முடியவில்லை. மீனுவின் வாழ்க்கை இப்படி ஒரு போராட்டத்தில் போய்க் கொண்டிருந்தபோது சில காலம் கழித்து அவளுக்கு ஒரு பெரிய மாற்றம் கிடைத்தது. அது வேறு யாருமல்ல, அவளுடைய தங்கையின் வருகைதான். தம்பியை இழந்த துயரத்தை போக்க கடவுள் மீனுக்கு மீண்டும் ஒரு அன்பான உறவை, ஒரு தங்கையை கொடுத்தது போல இதை நாம் பார்க்கலாம். மீனு தனது தங்கையை காயங்களுக்கு மருந்தாக பார்த்தாள். அவள் இழந்த சந்தோஷங்கள் அனைத்தையும் தங்கையின் சிரிப்பால் கண்டாள். தங்கையின் ஒவ்வொரு மகிழ்ச்சியிலும் மீனுவும் அவள் அக்கா பானுவும் முன்னின்று அவளுக்கு தேவையானதை நிறைவேற்றி கொடுத்தார்கள். இவர்கள் இருவரும் அந்த தங்கையை தங்கள் சொந்த குழந்தையைப் போல பாசத்துடன் வளர்த்தார்கள். தங்கையின் சிரிப்பிலும் விளையாட்டிலும் மீனு தனது இழந்த தம்பியின் நினைவுகளை மெல்ல மறந்தாள். அந்த சின்னஞ்சிறு தங்கையின் வருகை மீனுவுக்கு மீண்டும் வாழ்க்கையின் மீது நம்பிக்கையையும் சின்ன சின்ன மகிழ்ச்சியையும் கொடுத்தது. காலப்போக்கில் மீனு தன் தங்கையின் கனவுகளுக்காகவும் அவளது எதிர்காலத்திற்காகவும் தீவிரமாக படிப்பிலும் ஓவியத்திலும் கவனம் செலுத்த ஆரம்பித்தாள். இறுதியில் அவளுடைய கடின உழைப்பும் அன்பு நிறைந்த மனமும் அவளை வாழ்வில் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு சென்றது. அவளுடைய வறுமை மறைந்தது. ஆனால் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் அவளுடைய குணம் மறையவில்லை. மீனு படிப்பில் நல்ல புத்திசாலியாக இருந்தாள். அதே சமயம் அவள் வளர்ச்சி அடைந்து பருவ வயதை எட்டும் நிலையும் வந்தது. அப்போது அவளுடைய வாழ்வில் இன்னொரு நிகழ்ச்சி நடந்தது. அவள் அறியாமலேயே அவள் எதிர் வீட்டு பையனுக்கு அவள் மீது காதல் இருந்தது. அவளுடைய கவனம் முழுக்க படிப்பில் இருந்தாலும் அவளுக்கும் அந்த பையன் மீது ஒரு மென்மையான ஈர்ப்பு இருந்தது. இருப்பினும் தனது குறிக்கோளுக்காக அவள் அந்த உணர்வுகளை வெளிப்படுத்தாமல் இருந்தாள். அடுத்த ஆழமான நிகழ்வில் சந்திப்போம். வணக்கம்.